வணக்கம் நேயர்களே, இன்று அக்ஷயம் சேனல் வாயிலாக சிறுவர்களுக்கான கதை பகுதியில் நரியின் வேஷம் கலைந்தது என்ற தலைப்பில் ஒரு கதை ஒன்று பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு காட்டில் ஒரு நரி ஒன்று வசித்து வந்தது. அது தனக்கான இரையை தேடி நீண்ட தூரம் அலைந்து திரிந்தது. அங்கே எங்கும் அதுக்கான உணவு கிடைக்கவில்லை. அதனால் அது மக்கள் வசிக்கும் குடியிருப்புக்கு வந்தது. குடியிருப்புக்கு அருகே ஒரு கட்டடத்துக்கு வர்ணம் பூசுவதற்காக தொட்டியில் வர்ணம் கரைத்து வைக்கப்பட்டிருந்தது. தொட்டியின் மீது ஏறி அதனை உற்று பார்த்த நரி தவறுதலாக தொட்டிக்குள் விழுந்தது. நரி வெளியே வந்தபோது அதன் நிறம் மாறிப்போயிருந்தது. மீண்டும் நரி காட்டுக்கு சென்றபோது மற்ற விலங்குகள் ஏதோ புதிய மிருகம் வந்திருக்கின்றது என்று பயந்து ஓடின. இதை கண்ட நரிக்கு பெருமையாக இருந்தது. இதற்கு ஆணவம் தலைக்கு ஏறியது. மற்ற விலங்குகள் நம்மை கண்டு பயப்படுகின்றன. இனிமேல் நமக்கு யோகம்தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நாமே இந்த காட்டிற்கு ராஜாவாகி விடலாம் என்று கனவு கண்டது. மற்ற விலங்குகள் சிரமப்பட்டு வேட்டையாடி தேடி வந்த உணவை தன் அதிகாரத்தால் கவர்ந்து கொண்டு சோம்பேறித்தனமாக வாழ்ந்து கழித்தது. பிறவி குணம் தன்னை அறியாமல் வெளிப்படும் அல்லவா? நரியும் தன்னை அறியாமல் ஒரு நாள் ஊளையிட்டு விட்டது. நரியின் முகத்திரை கிழிந்தது. மற்ற விலங்குகளுக்கு இத்தனை நாட்களும் தங்களை ஏமாற்றியது நரிதான் என்பது புரிந்துவிட்டது. மற்ற விலங்குகள் எல்லாம் நரியின் மீது கோபம் கொண்டது. இது போதாதென்று அன்று மேகம் கருத்து மழை பொழிய ஆரம்பித்தது. அவ்வளவுதான், அந்த மழையில் நரியின் சாயம் முற்றிலும் கரைந்து அதன் உண்மை உருவம் வெளிப்பட்டது. மற்ற விலங்குகள் எல்லாம் கோபத்துடன் நரியை தாக்கின. இத்தனை நாட்களும் தன்னை விட பெரிய விலங்குகளை எல்லாம் தன் புதிய நிறத்தால் ஏமாற்றி வந்த நரியின் கதை அதோ கதையானது. என்ன குழந்தைகளே, நாமும் போலித்தன்மையுடன் வேஷம் போட்டு யாரையும் ரொம்ப நாட்களாக ஏமாற்ற முடியாது. எமது பிறவி குணம், எமது உண்மை முகம் கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். நாமும் நேர்மையாக உண்மையாக வாழ்வோம். இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.